வணக்கம். சாதிக்க விரும்பும் நண்பர்களே, 30 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்கள் இலக்குகளை அடைந்து வெற்றியின் பாதையில் பயணிக்கலாம் என சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ப முடியவில்லையா? ஒரு 7 படிநிலைகள் இருக்கு. இந்த படிநிலைகளை பயன்படுத்தி உங்கள் இலக்கை அடைய முடியும். படிநிலை 1, உங்கள் இலக்கை ஸ்மார்ட்டாக அமைக்கவும். முதலில் ஸ்மார்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும். இது எதை மீன் பண்ணுதுன்னு தெரிந்தால் உங்கள் இலக்கை அமைக்கிறது ஈஸி இருக்கும். இதில் எஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக், எம் அப்படிங்கிறது அளவிடத்தக்கது, மீசரபிள், ஏ அப்படிங்கிறது எளிதில் அடையக்கூடியது, அச்சீவபிள், ஆர் அப்படிங்கிறது பொருத்தமானது, ரிலெவண்ட், மற்றும் டி அப்படிங்கிறது காலக்கெடு கொண்டது, டைம் பவுண்ட். எடுத்துக்காட்டாக, நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத விட நான் 30 நாட்களில் 5 கிலோ எடை குறைப்பேன் என தெளிவாக எழுதுங்கள். இந்த மாதிரி உங்கள் பிளானை ஸ்மார்ட்டாக எழுதுங்க. ஸ்டெப் 2, அந்த பிளானை ரீசர்ச் பண்ணி எழுதி வைங்க. அப்போதுதான் அதை சரியாகவும் ஈஸியாகவும் செய்ய முடியும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறத உங்கள் இலக்காக வைத்திருந்தால் முதல் வாரத்தில் பேசிக் டூல்ஸ் கற்றுக்கோங்க. அடுத்த வாரத்தில் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் கற்றுக்க பிளான் பண்ணலாம். 3ஆம் படிநிலை, ஒரு தினசரி பழக்கத்தை உருவாக்கவும். வெற்றிக்கான ஒரு சில அடிப்படை பழக்க வழக்கம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். அது 20 நிமிடமோ அல்லது 2 மணி நேரமோ இருக்கலாம். தொடர்ச்சி தான் வெற்றியின் ரகசியம். 4வது படி ஏன்? உங்கள் இலக்கை உங்கள் நண்பருடன் ஷேர் பண்ணி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்கள் முன்னேற்றத்தை ஒரு நோட்டு புத்தகத்தில் நோட் பண்ணி வைங்க. பொறுப்புடனான அணுகுமுறை உங்களை ஊக்குவிக்கும். படி 5, உங்கள் இலக்கு அடைகிற பயணத்தில் பல தடைகள் வரலாம். வாழ்க்கையில் பல சவால்கள் உண்டாகும். அதற்கு தயாராக இருக்கணும். உங்களின் முக்கிய பணிகளை முன்னிலைப்படுத்துங்கள். தடைகளை கடக்க வேண்டும் என்ற உறுதியுடன் இருங்கள். உங்கள் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்ய சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் திட்டமிட்டபடி இருக்கிறீர்களா? இல்லை என்றால் உங்கள் திட்டத்தில் மாற்றம் செய்ய தயங்காதீர்கள். ஒழுங்கான மாற்றம் உங்கள் இலக்கத்திற்கு உறுதியாக இருக்க உதவும். படிநிலை, வெற்றியை கொண்டாடுங்கள். வெற்றி சின்னதாக இருந்தாலும் உங்கள் வெற்றியை கொண்டாடுங்கள். இது 30 நாட்களுக்கு அப்பாலும் உங்களை ஊக்குவிக்கும். இந்த 7 படிகள் உங்களை வெற்றி பெற உதவும். நீங்கள் அடைவது வெற்றி மட்டுமல்ல, அதன் பயணமும் முக்கியமானது. இப்போது நீங்கள் வெற்றி பெற தயாராக இருந்தால் அந்த லைக் பட்டனை அழுத்தவும். மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த மாதம் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கு என்ன என்பதை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.